ஹலோ வியூவர்ஸ் 100 days 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டே 52ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா CSV ஜென்ரேட்டர் GUI யூஸிங் பைத்தான். இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து GUIல டிகின்டர் விண்டோவில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், இன்புட்டாக கொடுப்போம். அப்படி கொடுக்குற இன்புட் வச்சு நமக்கு வந்து ஒரு CSV ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த CSV ஃபைல் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்க முடியும். இப்போது நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஆட் காலம் கொடுத்துக்கலாம். ஸோ காலத்தோட நேம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் காலம் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து என்ட்ரி பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் நம்ம அந்தந்த காலத்துக்கு தேவையான ரோஸ்லாம் நம்ம என்ன வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஆட் காலம் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஆட் காலம் வந்து எத்தனை காலம்ஸ்னால் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 3 காலம்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து காலம் 1 ஓகே, தென் ஆட் காலம் கொடுத்துக்கிறேன். காலம் 2 ஓகே, மறுபடியும் ஆட் காலம் கொடுத்துக்கிறேன். காலம் 3 ஓகே. இப்போ நம்ம 3 காலம்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் காலம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எத்தனை காலம் கொடுக்குறோமோ அத்தனை என்ட்ரி விஜெட்ஸ் வந்து நமக்கு இங்கே ரெடி ஆகும். இதில் வந்து நம்ம காலம் 1ல் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ இங்கே நேம், அட்ரஸ், அப்புறம் மெயில், அது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டைட்டில் கூட கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஸோ காலம் 1ல் வந்து என்ன இருக்கணும்னா இது ரோஸுங்கிறதுக்காக இது ஒவ்வொன்றும் காலம்ஸ், இது ஒரு ரோ. இதில் வந்து நான் ரோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதுலேயும் ரோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதுலேயும் ரோ 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஆட் ரோ கொடுத்துக்கிறேன். இப்போது ரோ 2, இங்கே ரோ 2, அதாவது இது ரோ 2 காலம் 1, இது ரோ 2 காலம் 2, இது ரோ 2 காலம் 3. ஓகே, ஆட் ரோ கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் 2 ரோ கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ காலத்துக்கு பதிலாக இங்கே நேம், அட்ரஸ், மெயில் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இது வந்து நீங்கள் ரோஸ் வந்து எத்தனை லிஸ்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் CSV அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்து CSV ஜென்ரேட்டர் 2 அப்படின்ட்டு வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் வந்து CSV ஃபைலாகவே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து சக்ஸஸ் CSV ஃபைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த CSV ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். CSV ஜென்ரேட்டட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸலில் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருந்த மாதிரி காலம் நேம் இருக்கு, அதே மாதிரி ரோஸும் இருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஒரு CSV ஃபைல் இருக்கும். இதை வந்து ஒரு GUI வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டோட ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.